ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிலிம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலிம் ஜான்ராஸ். ஒரு மூவி எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படின்றதையும், அதில் என்ன மாதிரியான ஜான்ராஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ அந்த ஃபிலிம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் வந்து எப்போ ஆரிஜின் ஆச்சு அப்படின்னா 19th சென்ச்சுரியில் வந்து இன்வென்டர்ஸ் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் கேமராவில் நம்ம வந்து ஃபோட்டோஸை வந்து கேப்சர் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மெட்டில் ஒரு ஃபோட்டோகிராஃபாக நெகட்டிவாக நம்மக்கிட்ட இருக்குது. அதை வந்து நம்ம பார்க்கும்போது அந்த மொமெண்ட் நமக்கு ஞாபகம் வரும். பட் எக்ஸாக்டாக அதை வந்து லைவ்லியாக நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது வந்து ஒரு மூவிங் இமேஜஸ் லைக் ஸ்லைட் ஷோலாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ அந்த மொமெண்ட் எல்லாத்தையும் நம்ம கேப்சர் பண்ணி அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஏர்லி இனோவேட்டர்ஸ் லைக் இப்போது எட்வர்ட் மைப்ரிட்ஜ் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கிறார் ஓகேவா. அவர் வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறாரு. அதை வந்து மூவ் ஆகிற மாதிரி ஸ்லைட் ஷோ மாதிரி நம்மளால் அதை ப்ரெசென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்கான ஒரு முயற்சி அவர் எடுக்கிறாரு. அதுதான் லேட்டர் மூவியாக கன்வெர்ட் ஆகுது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகேவா. ஒரு ஃபோட்டோ வந்து அது ஜஸ்ட் ஒரு பிக்சராக ஒரு ஸ்டாச்சு மாதிரி நம்ம பார்க்காம லைவ்லியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஸோ தட் கண்டினியூஸாக நிறையா ஃபோட்டோஸை ஒரு பீச்சுக்கு போகிறோம், ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், அங்கே வந்து நிறையா பிக்சர்ஸ் எடுத்துருப்போம். ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்காம ஒரே நேரத்தில் அது லைனாக அதுவே ஷோ பண்ணுற மாதிரி இருந்தால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தாமஸ் எடிசன் வந்து 1891 ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறாரு. அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ஒருத்தராக ஒரு மூவி மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பார்க்கலாம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ப்ரொஜெக்டரில் மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பார்க்க முடியாது. ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் இருக்கிற ஒரு ஹோல் வழியாக அவங்க ஒரு மூவி மாதிரி இண்டிவிஜுவல் பர்சன் 1 by 1 பார்க்கலாம். ஸோ அப்படி இண்டிவிஜுவல் பர்சன் பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் தென் லூமினர் பிரதர்ஸ் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இது 1895 வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி பார்க்குறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இருந்துச்சு ஓகேவா. அந்த மாதிரி பீரியடில் வந்த மூவிஸ் தான் ட்ரெயின் அட் லா கயோட்டட். இது ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மூவி போகிறது அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து க்ரியேட் பண்ணது இதுதான் ஓகேவா. எல்லாரும் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி மூவிங் பிக்சர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க, ஒரு வீடியோவாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது பீப்புள் எல்லாரும் போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தென் இயர்லி சினிமா இதை வந்து தி சைலண்ட் எரா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. அந்த சைலண்ட் எரா வந்து சடனாக ஒரு ரேப்பிட் க்ரோத் வர ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்கில் இருந்தே இனோவேஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த இனோவேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு இருந்துச்சு இல்லையா. ஒரு பிக்சராக பார்க்குறோம், அந்த பிக்சரை வந்துட்டு ஒரு மூவிங் பிக்சராக பார்க்குறோம், அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லோவான டெவலப்மெண்ட் இருந்துட்டு இருந்த டைமில் சடனாக ஒரு ரேப்பிட் க்ரோத் வர ஆரம்பிக்குது. ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து நிறையா நரேட்டிவ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. எடிட் பண்ணுறது, கேமராவோட மூவ்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரத்துக்கு ஒரு மூவி எடுக்க போகிறோம் அப்படின்றது பிளான் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து என்ன மாதிரியான இனோவேஷன்ஸ் கொண்டு வந்தால் இன்னும் பார்க்கும்போது அது அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அப்படி தான் ஜார்ஜ் மெல்லிஸ் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, விஷுவல் எஃபெக்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை இமேஜினேட்டிவ் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அ ட்ரிப் டு த மூன் அப்படின்ற மூவி வந்து 1902 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இது வந்து ஒரு ஃபேண்டசி சினிமா அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ இவரோட இமேஜினேஷன், இவரோட ஐடியாலஜிஸ், அவரோட எடிட்டிங் ஸ்டைல் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்து ஒரு ப்ராப்பரான சினிமாவை அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ கம்பேரிட்டிவ்லி எல்லா கண்ட்ரீஸை விட அமெரிக்காவில் வந்து டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டடாக இருந்ததுனால அவங்களால இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து மற்றவங்களை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக முடிஞ்சுது. ஸோ ஹாலிவுட் சினிமாஸ் வந்து இப்போ வரைக்கும் மற்ற சினிமாஸோட நம்ம கம்பேர் பண்ணும்போது அவங்க பீக்கில் தான் இருக்கிறாங்க இல்லையா. நிறைய அட்வான்ஸான இனோவேஷன் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட மூவிஸ் அவுட்புட்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பீக்கில் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களோட கிளைமேட், சீனரி. இப்போ இந்தியன் மூவிஸே எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து ஒரு நல்ல சாங் எடுக்கணும் அப்படின்னாலும், இல்லை ஒரு ஃபைட் சீன் எடுக்கணும் அப்படின்னாலும் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்க இல்லையா. அமெரிக்காவாக இருக்கட்டும், அதர் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், அங்கே போய் அவங்க வந்து ஷூட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா விஷுவலி பார்க்கும்போது அந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ரூரல் ஸ்டோரி எடுக்கணுன்னா மட்டும்தான் இந்தியா, தமிழ்நாடு அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறோம். அதர்வைஸ் நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகிறோம் இல்லையா. ஸோ நேச்சுரலாகவே அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பிளேஸ், ஒரு கோல்டு வெதர் அவங்கக்கிட்ட இருக்குது, பியூட்டிஃபுல்லான சீனரிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கிறதுனாலேயே நிறைய மூவிஸ் அவங்களால எடுக்க முடியுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை ப்ரெசென்ட் பண்ண முடியுது. அண்ட் ஆல்சோ எடிசனோட அந்த பேட்டன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு மூவி எடுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை, நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஆனால் யூஎஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு அவங்க ரொம்ப ஃபாரவே இருக்கிறதுனால அவங்களால ஈஸியாக நிறைய மூவிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. தென் கிரிஃபித் அப்படின்றவர் த பர்த் ஆஃப் அ நேஷன் அப்படின்ற ஒரு மூவி 1915 வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த மூவியில்
ரெவல்யூஷனரி சினிமேட்டிக் டெக்னிக்ஸ் எல்லாமே அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. லைக் இப்போது ஒரு க்ளோஸ் ஷாட் ஒன்று நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு பர்ட்டிகுலர் இடத்துலருந்து கேமராவை நம்ம எந்த இடத்துலையும் அசைக்காமல் அவங்க வந்து மூவிஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கேமராவை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு க்ளோஸ் ஷாட் எடுக்கிறது எப்படி அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தென் கண்டினியூஸாக எடிட் பண்ணுறது எப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ நமக்கு வேணுன்ற சீனை வச்சுட்டு வேணான்றதை நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான மாடர்ன் ஃபிலிமேட்டிக் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே அவரோட மூவிஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கம்பேரிட்டிவ்லி ஹாலிவுட் தான் அவங்க வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களோட அந்த ஒரு ஜேர்னின்னு பார்க்கும்போது 1920s வந்து ஒரு மேஜர் ஸ்டுடியோஸ் லைக் எம்ஜிஎம்மாக இருக்கட்டும், வார்னர் ப்ரோஸாக இருக்கட்டும், பேரமவுண்டாக இருக்கட்டும், ஃபாக்ஸ், இந்த மாதிரி பவர்ஃபுல் ஸ்டுடியோ சிஸ்டம் தான் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், தியேட்டர்ஸ் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போவுமே சினிமா அப்படின்ற அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகும்போது நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஏடிஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா டிவிஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் plenty ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் அவங்கள ப்ராப்பராக லீட் பண்ணுறதுக்குமான ஒரு பிளேஸாக இந்த ஒரு ஸ்டுடியோ சிஸ்டமை பார்த்தாங்க. ஓகேவா? தென் இந்த பர்டிகுலர் பீரியடில் தான் அவங்க ஒரு ஐகானிக் ஸ்டார்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அது வந்து ஆக்ட்ரஸாக இருக்கலாம், ஆக்டர்ஸாக இருக்கலாம், இல்லை டிரெக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான பீப்புள் எல்லாம் தேவைப்படுறாங்களோ அவங்க எல்லாரையுமே ரொம்ப வெல் ட்ரெயின்டாக க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு இதோட மேஜர் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சவுண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஓகேவா? அது வரைக்கும் நம்ம வந்து நார்மலாக எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் ஜஸ்ட் பிக்சர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பிக்சர்ஸோட ஸ்லைட் ஷோ பார்த்தோம், அப்புறம் ஒரு வீடியோ பார்த்தோம். பட் அதில் வந்து சவுண்ட் நம்மளால் கேட்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சிசிடிவி கேமராவே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்த கேமராஸில் நம்மளால் ஆடியோ கனெக்ட் பண்ண முடியலை. ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அட்வான்ஸாக வந்ததில் ஆடியோஸும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் ஸ்டார்டிங் பீரியடில் சவுண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. தென் த ஜாஸ் சிங்கர் அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் மூவி 1927 வருது. இதில் வந்துட்டு ஒரு ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஆல்சோ பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டையுமே இன்க்ளூட் பண்ணுறாங்க. தென் வேர்ல்ட் சினிமாஸ் மூமெண்ட், இப்போ வேர்ல்டு வைட் பார்க்கும்போது என்ன மாதிரியான மூமெண்ட், என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, யூஎஸ்க்கு அவுட் சைடில் நம்ம பார்க்கும்போது செவரல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும். யூஎஸ்ஏல எந்த அளவுக்கு அவங்க இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அதே மாதிரி அதர் கண்ட்ரீஸ்லேயும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கமல்ஹாசன் வந்து அவரோட அந்த ஒரு அட்வான்ஸ் மைண்ட் செட் யாருக்குமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு படங்கள்லேயும் அவர் ஒவ்வொரு விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசம், இது வந்து 1910 to 30 அந்த பீரியடில் வருது. ஓகேவா? இதில் வந்து இந்த ஸ்டைலில் அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, செட்டிங், லைட்னிங், காஸ்டியூம்ஸ் இது எல்லாமே ரொம்பவே ஒரு ட்ரீம் லைக் அட்மாஸ்ஃபியராக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நார்மலாக என்ன இருக்குதோ அது இருக்கக்கூடாது. ஒரு ட்ரீம் லைக் நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷுவலை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்பிரஷன் என்ன வந்து நம்ம நினைக்கிறோமோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் லைக் விஷனை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்த மூவி தான் த கேபினட் ஆஃப் டாக்டர் கேலிகரி அப்படின்ற மூவி 1920s வருது. ஓகேவா? ஸோ இதில் வந்து அந்த ஸ்டைலை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் மோஸ்ட்டாக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் என்ன அப்படின்னா, மேட்னஸ், ஹாரர், சோஷியல் கமெண்ட்ரி, இந்த மாதிரியான தீம்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அது வந்து ரொம்பவே பிளட் ஷேட்டாக ரொம்ப ஹாரிஃபிக்காக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இதில் நம்ம நிறைய விஷுவல்ஸ் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சோவியத் மாண்டேஜ் 1920s வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இனோவேட்டிவான எடிட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. சர்ஜி அப்படின்ற பர்சன் வந்து லீட் பண்ணுறாரு. ஓகேவா? இவர் வந்து ஒரு நியூ சினிமேட்டிக் லாங்குவேஜை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. விச் மீன்ஸ் நிறைய எடிட்டிங் ஸ்டைல் நிறைய கட் பண்ணி அதை மர்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நிறைய கட் ஷாட்ஸை வந்து அவங்க கண்டினியூஸாக ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எடிட்டிங்ஸில் நிறைய இனோவேஷன்ஸை கொண்டு வராரு. இதுக்கு எக்ஸாம்பிளாக அக்டோபர் அப்படின்ற ஒரு மூவி 1928 வருது. ஓகேவா? ஸோ இதில் வந்து அந்த ஸ்டைலை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, ரெவல்யூஷன், பாலிட்டிக்ஸ் அண்ட் சோஷியல் சேஞ்ச், இந்த மாதிரியான தீம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து மூவிஸ் எடுக்கிறாங்க. அது சோவியத்தில். தென் இட்டாலியன் நியோ ரியலிசம், இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1940s to 50s அந்த பீரியடில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது ரியாலிட்டிக்கான ஒரு ஸ்டோரிஸ். லைக் இப்போ எவ்ரிடே ஸ்டோரிஸ், எவ்ரிடே நம்மளோட ஆக்ஷன்ஸ், நம்மளோட டே டு டே லைஃப் இருக்குது இல்லையா? அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யூஸிங் நான் ஆக்டர்ஸ், ப்ரொஃபஷனலாக ஆக்டர்ஸ்னு இருக்கிறவங்கள தாண்டி அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பீப்புளை கூட்டிகிட்டு வந்து அவங்கள ஆக்ட் பண்ண வைக்கிறாங்க. நிறைய டிரெக்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா? அவங்களோட மூவிஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுனால அந்த பர்டிகுலர் ஏரியாவில் எந்த மூவிஸ் யாரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புளையே அவங்க நடிக்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரியல் லொக்கேஷன், நான் ஆக்டர்ஸ், இவங்க எல்லாரையும் அவங்க வந்து அவங்களோட மூவிஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பைசைக்கிள் தீவ்ஸ் அப்படின்ற மூவியாக இருக்கட்டும், ரோம் ஓப்பன் சிட்டி அப்படின்ற மூவியாக இருக்கட்டும், இதெல்லாம் 1940s வரக்கூடிய மூவிஸ். ஓகேவா? இது எல்லாத்துலேயுமே அந்த மாதிரியான ஸ்டைல்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய தீம்ஸ் என்ன அப்படின்னா, பாவர்ட்டி, சோஷியல் ஸ்ட்ரகிள் அண்ட் ஹியூமன் டிக்னிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் நியூ வேவ், இது 1950s to 60s வருது. இதை வந்து டிரெக்டர்ஸ் நிறைய பேர் லீட் பண்ணுறாங்க. இதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ட்ரெடிஷ்னலான ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் இருக்கும் இல்லையா, அண்ட் ஆல்சோ ஃபிலிம் மேக்கிங் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு நிறைய நியூ இனோவேஷன்ஸ் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து பர்டிகுலராக இப்போ எடிட்டிங்கில், சவுண்ட் மேக்கிங் அந்த மாதிரி இல்லாமல்
எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும். ஏன்ஷியன்ட் மூவிஸ் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே ஒரு ரிவைவல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ஒரு நியூ ஸ்டைலில் ஒரு மூவியை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. லைக் பிரீத்லெஸ் அப்படின்ற மூவி 1960 வருது. த 400 ப்ளோஸ் அப்படின்றது 1959 வருது. இதில் எல்லாமே அந்த நியூ ஸ்டைல்ஸ் கம்ப்ளீட்லி அந்த ட்ரெடிஷ்னல் ஷேட் இல்லாமல் ஒரு நியூ இன்னோவேட்டிவ் ஸ்டைலில் க்ரியேட் பண்ணுறாங்க. தென் இப்போ டிஜிட்டல் ஏஜ் அண்ட் கண்டெம்பரரி சினிமா இப்போ வந்துட்டு 2000ல் வந்து டிஜிட்டலி நிறைய ரிவல்யூஷன் க்ரியேட் ஆயிருக்கு இல்லையா? ஹியூமன் வந்து கம்ப்ளீட்லி ஏஐயில் எடுக்கக்கூடிய மூவிஸும் இருக்குது. ஸோ ஹியூமன் யாருமே ஆக்ட் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக அனிமேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அனிமேஷனில் கூட ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹியூமன் ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்கள வந்து அனிமி மாதிரி கிரியேட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கூட கிடையாது. யாருமே ஆக்ட் பண்ண வேண்டாம். கம்ப்ளீட்டாக நம்மளால் ஏஐயால் கிரியேட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அட்வான்ஸான எடிட்டிங்காக இருக்கட்டும், ஹை டெஃபினிஷன் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக அவதார் மூவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2009ல் வந்து வருது இல்லையா? ஸோ இதில் வந்து மோஷன் கேப்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 3D இமேஜஸ். ஸோ கம்ப்ளீட்லி அது பார்க்கும்போது ஒரு 3D விஷுவலில் அதை கிரியேட் பண்ணுறாங்க. பட் அது கம்ப்ளீட்டாக யாருமே நடிக்காமல் அதை எடுத்த மூவி கிடையாது. ஹியூமன் நடிச்சிருப்பாங்க. பட் அதை ஒரு அனிமி மாதிரி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நிறையவே டெக்னிக்கலி நம்ம வந்து இப்போது டெவலப் ஆகிட்டோம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சினிமா அப்படின்றது ஹைலி குளோபலைஸ் ஆயிடுச்சு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய மூவி வேர்ல்டு வைட் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. நிறையா ஸ்டார் ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களோட மூவிஸ் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயுமே பப்ளிஷ் ஆக ஆரம்பிக்குது. எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே அதை வெல்கம் பண்ணுறாங்க. 1 to 1 அவங்களோட சினிமேட்டிக் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாருமே நிறைய வைடர் ஆடியன்ஸோட வளர ஆரம்பிக்கிறாங்க. இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், டைவர்ஸ் கல்ச்சராக இருக்கட்டும், எல்லாமே ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் ஒரு ஹியூஜ் கான்ட்ரிபியூஷனாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிலிம் ஜான்ராஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிலிம் ஜான்ராஸ் அப்படின்றது என்னென்னா, இது வந்து ஒரு மூவியை கேட்டகரைஸ் பண்ணுறது இல்லையா? ஸோ அதில் என்ன மாதிரியான தீம்ஸ், நரேட்டிவ் ஸ்டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்க வந்து ஜான்ராஸை டிவைட் பண்ணுவாங்க. இது வந்து ஃபிலிம் மேக்கர்ஸை கைட் பண்ணுது. என்ன மாதிரி அவங்க ஸ்டோரி சொல்கிறாங்க அப்படின்றதையும், ஆடியன்ஸ் அதை எப்படி பார்க்கணும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் இது கைட் பண்ணுது. தென் மேஜராக இருக்கக்கூடிய ஃபிலிம் ஜான்ராஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆக்ஷன் ஃபிலிம். ஆக்ஷன் ஃபிலிமில் மோஸ்ட்லி ஃபிசிக்கலி நிறைய கான்ஃப்ளிக்ட், ஸ்டண்ட் இருக்கும், கார் சேசிங் இருக்கும், நிறையா ஹீரோயிசமான ஆக்டிங்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா? ஏன்ஷியன் பீரியடில் கத்தி வச்சு கம்பு வச்சு சண்டை போட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரே கன் ஷாட் தான் இல்லையா? அவங்க வந்து அதுவும் ஒரு நார்மல் கன் இல்லாமல் எல்லாம் எக்ஸ்ட்ரீமான ரொம்பவே வயலன்ஸான அந்த ஒரு கன் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. எல்லா டைப் ஆஃப் கன்னுமே இப்போ மூவிஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அமரன் மூவிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய ரியலான கன் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே ரியலிஸ்டிக்காக அதை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவங்க இன்னும் நிறைய அதில் வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கலி நிறைய சண்டை போடுற மாதிரி இருக்கக்கூடிய மூவிஸை வந்து ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் டை ஹார்ட், த டார்க் நைட், இதில் வந்து ஃபுல்லாகவே எக்ஸாம்பிள்ஸ் ஹாலிவுட் மூவிஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது தமிழ் மூவிஸோட கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் காமெடி ஃபிலிம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்லி காமெடியாக இருக்கும். ஆடியன்ஸை சிரிக்க வைக்கணும் அப்படின்றது மட்டும் தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ டைமிங் ரொம்ப கீப் அப் பண்ணுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி மினிட் அவங்க வந்து ஏதாவது ஒரு காமெடி பண்ணணும், ஆடியன்ஸை சிரிக்க வைக்கணும். சில பேர் காமெடி படம்னு எடுப்பாங்க. பட் சம்டைம்ஸ் இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து காமெடின்னு நினச்சி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. அது ஆடியன்ஸை வந்து சிரிக்க வைக்காமல் கூட இருக்கலாம். பட் சில மூவிஸ் வந்து அவங்க நினச்சதை விட ஒரு பெரிய ஹிட்டை வந்து அவங்க கொடுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார்லி சாப்ளின்ஸோட மூவிஸாக இருக்கட்டும், தி மாஸ்க் அப்படின்ற மூவியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான மூவிஸில் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் காமெடி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் ட்ராமா ஃபிலிம்ஸ். இதில் என்ன அப்படின்னா ஏன்ஷியன் பீரியடில் ட்ராமாஸ் இருந்துச்சு இல்லையா? இப்போ லைக் நம்ம வந்து சிவாஜி, எம்ஜிஆர் அவங்களோட மூவிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனாக நம்ம அந்த மூவியை வந்து பார்க்கும்போது நமக்கு ஏன் இவ்வளோ ஆக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. அது வந்து ட்ரமாட்டிக்காக தான் இருக்கும். எப்படி ஏன்ஷியன் ட்ராமாஸ் அண்ட் பிளேஸில் வந்து அந்த ரியலிஸ்டிக் சிச்சுவேஷன்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களுமே ரியலிஸ்டிக் சிச்சுவேஷன்ஸை மூவிஸில் கொண்டு வராங்க. இல்லை காட் ஃபாதர், 12 Years a Slave, இந்த மாதிரியான மூவிஸில் எல்லாமே ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஹாரர் ஃபிலிம்ஸ் இந்த ஜான்ராவில் வந்து எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஒரு விஷயம் தான் இல்லையா? மக்களை வந்து பயமுறுத்தணுன்றது மட்டும்தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்கும். அது சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்டாக இருக்கலாம், சைக்காலஜிக்கல் எலமெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பேய் படம்னா மட்டும்தான் நமக்கு பயம் வரும் அப்படின்றது இல்லை. சில பேர் மென்டலி அவங்க வந்து லைக் இப்போ ராட்சசன் மூவியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்க்கும்போது அந்த மியூசிக் கேட்கும்போது அவ்வளோ பயமாக இருக்கும். அவங்க வந்து இறந்து போல அது சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் கிடையாது, ஜஸ்ட் அ ஹியூமன். பட் அவங்களோட அந்த ஒரு மேட்னஸ் வந்து ஆடியன்ஸை பயப்பட வைக்குது இல்லையா? அதுதான் ஹாரர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சைக்கோ, கெட் அவுட் இந்த மாதிரியான மூவிஸ் எல்லாமே ஹாரஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. தென் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஃபியூச்சரிஸ்டிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெக்னாலஜிக்கல் பாசிபிலிட்டிஸ், நடக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு மூவிஸ் மூலமாக அவங்க இமேஜின் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இன்று நேற்று நாளை மூவி இருக்குது இல்லையா? அதில் வந்து
பாஸ்ட்டுக்கு, ஃப்யூச்சருக்குலாம் போயிட்டு வருவாங்க. அதெல்லாம் பாசிபிள் கிடையாது. பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்றது. ஸோ நடக்காத விஷயங்கள சயின்ஸ வச்சு அவங்க நடக்கிற மாதிரி காட்டுறத தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேட் ரன்னர், இன்டர்ஸ்டெல்லர், ஸ்டார் வார்ஸ் இந்த மாதிரியான மூவிஸ் எல்லாமே சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். தென் ஃபேண்டசி ஃபிலிம்ஸ் இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு மேஜிக்கல் வேர்ல்டுக்கு நம்மள கூட்டிட்டு போகும். இதுவும் அப்படிதான். நம்ம இமேஜின் பண்ணுவோம் இல்லையா? ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ நம்மளோட மைண்ட்ல எப்பவுமே இருக்கும். அந்த இடத்துக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு வேர்ல்ட அவங்க மூவில பிரசன்ட் பண்ணுவாங்க. லைக் அது மித்திக்கல் கிரியேச்சர்ஸா கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து ஃபேண்டசி ஃபிலிம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ராமாயணம், மகாபாரதா அப்படின்றதெல்லாம் மித்திக்கல் தீமா இருந்தாலும், அத ரொம்பவே பியூட்டிஃபுல்லா பிரசன்ட் பண்றாங்க இல்லையா? ராமாயணா, மகாபாரதத்தில சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் இப்படி தான் இருந்துச்சான்றது தெரியாது. பட் நம்ம வந்து ஒரு பிளேஸ அத கிரியேட் பண்றோம் இல்லையா? ரொம்பவே ஃபேண்டஸியா இருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அது எல்லாமே இதில தான் இன்க்ளூட் பண்றாங்க. மித்திக்கல் கேரக்டர்ஸ நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளோட ஓன் இமேஜினேட்டிவ் வேர்ல்டுல ஒரு மேஜிக்கல் வேர்ல்டு மாதிரி அத நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான மூவிஸ் எல்லாத்தையும் ஃபேண்டசி ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், ஹாரி பாட்டர் இது எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ள வரும். தென் ரொமான்ஸ் ஃபிலிம்ஸ் இது கம்ப்ளீட்லி லவ், ரொமான்ஸ் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய மூவிஸை ரொமான்ஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இமோஷனல் ஜேர்னி தான் இருக்கும். ஓகேவா? டைட்டானிக்கா இருக்கட்டும், தி நோட் புக் இதில் எல்லாமே கம்ப்ளீட்லி அது ஒரு லவ் பேஸ்ட். வேற எந்த தீமுமே நம்மளால பார்க்க முடியாது. லவ், சாக்ரிஃபைஸ் இது மட்டும் தான் இருக்கும். தென் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் கம்ப்ளீட்டாக ஒரு சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஹாரருக்கும் த்ரில்லருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அதுதான். ஹாரரில் ஃபுல்லாகவே நம்மளை ஒரு பயத்தோடயே வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் த்ரில்லரில் வந்து டென்ஷன் அண்ட் ஆல்சோ சஸ்பென்ஸ் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு திங்கிங், ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். லைக் இப்போ கிரைம் த்ரில்லர்ஸ் மூவிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? மாறுதன் ஒரு மூவி இருக்குது. அது வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து டவுட்டே வராது. 11 அப்படின்ற ஒரு மூவி வந்துச்சு. அந்த மூவியில் வந்து கெஸ் பண்ண முடிஞ்சுது ஓரளவு. மேபி இவங்க தான் இருக்கலாம் அப்படின்றது கெஸ் பண்ண முடிஞ்சுது. பட் அந்த மாறுகன்ற மூவியில் வந்து கெஸ் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு ப்ராப்பரான ஒரு எக்ஸிக்யூஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு ப்ராப்பரான கிரைம் த்ரில்லர். எண்டு வரைக்கும் நம்மளை வந்து ஒரு திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து சஸ்பென்ஸோடு அதை பார்த்துட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான மூவிஸ் எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். 7 அப்படின்ற ஒரு மூவி எடுத்திருக்காங்க. அது இந்த கேட்டகரிக்குள்ளே தான் இருக்குது. தென் மிஸ்ட்ரி ஃபிலிம்ஸ் இது வந்து எப்படின்னா இதுவும் ஒரு கிரைமை சால்வ் பண்ணுற மாதிரி தான். நிறைய ஹிடன் க்ளூஸ் எல்லாமே இருக்கும். லைக் இப்போ டிடெக்டிவ் ஃபிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி. ஓகேவா? அதில் வந்து யார் அதை பண்ணாங்க, அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது, என்ன மோட்டிவ் எதுவுமே தெரியாது. ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? லைக் இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் அவங்களும் ஒரு டிடெக்டிவ் இல்லையா? ஸோ அவங்களோட மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் ஒரு மிஸ்ட்ரியை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஃப்ரண்டியர்ஸ் லைஃப், அதாவது ரூரல் பிளேஸில் இருப்பாங்க, எட்ஜில் இருப்பாங்க, அவங்களோட லைஃப். இப்போ வாழை மூவிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன பையனோட டே டு டே லைஃப், அவனோட சர்வைவலை காட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட சஃபரிங்ஸ், அவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கௌபாயோட லைஃப் சர்வைவலை சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுதான் வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மியூசிக்கல் ஃபிலிம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்லி அவங்க சொல்லக்கூடிய ஸ்டோரிஸ் எல்லாமே சாங் அண்ட் டான்ஸ் மூலமாக சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து அவங்க டயலாக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நிறைய அவங்க வந்து ஆக்ஷன் சீக்வென்ஸோ இல்லைன்னா அவங்க நிறைய பேசுகிற மாதிரியோ இல்லாமல் ஜஸ்ட் சாங்ஸ் அண்ட் ஆல்சோ டான்ஸை வச்சு அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் லா லா லேண்ட், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அஸ் அ ஆடியன்ஸாக நம்ம அதை பார்க்கும்போது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ கம்ப்ளீட்லி கலர்ஃபுல்லாக ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து மியூசிக்கல் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை, லைக் இப்போ ஜெய் பீமா இருக்கட்டும், சூரரை போற்றா இருக்கட்டும், அமரனா இருக்கட்டும், இந்த மாதிரி உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு மூவியாக விஷுவலைஸ்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது தான் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தி சோஷியல் டிலமா அப்படின்ற மூவிஸ் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வருது. தென் அனிமேஷன் ஃபிலிம்ஸ் இது வந்து நம்ம நிறையவே பார்ப்போம். மோஸ்ட்லி கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஜான்ராவாக இருக்குது இல்லையா? இதில் வந்து ஃப்ரோசனாக இருக்கட்டும், த பியூட்டி அண்ட் தி பீஸ்ட் இந்த மாதிரி லைக் இப்போது கார்ட்டூன்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். தென் பயோகிராஃபிக்கல் ஃபிலிம் இதில் வந்து உண்மையாக வாழ்ந்த ஒரு பர்சனோட லைஃப்பை வந்து அப்படியே ஸ்க்ரீனில் காமிக்கிறதா இருக்கும். இப்போ ஜெய் பீம், சூரரை போற்று எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு கேஸ், அவங்க பண்ண ஒரு அச்சீவ்மெண்ட்டை சொல்கிற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக அவங்க பிறந்ததுலேருந்து அவங்களோட டெத்து வரைக்கும் அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிற மாதிரி இருக்கிறதா பயோகிராஃபிக்கல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இப்போ பாரதியாரை பற்றி எடுத்திருப்பாங்க. அமரன் மூவியுமே அவரோட பர்த்லேருந்து டெத் வரைக்கும் மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுவுமே ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உண்மையாக வாழ்ந்த ஒரு பர்சனோட லைஃப்பை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறத பயோகிராஃபிக்கல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வார் ஃபிலிம் அப்படின்றது கம்ப்ளீட்லி பேட்டில் ஃபீல்டு, மிலிட்ரி லைஃப் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறத வார் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இப்போ பாகுபலியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மூவிஸ் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி வார், பேட்டில் ஃபீல்டு இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கும். தென் அட்வென்ச்சர் ஃபிலிம்ஸ் இதில் வந்து ரொம்ப அட்வென்ச்சர்ஸான ஜேர்னி போகிறது. லைக் இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கட்டும், இல்லை யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஏரியாஸாக இருக்கட்டும், அங்கே வந்து ஒரு டீமாவோ இல்லை இண்டிவிஜுவல் பர்சனோ ஒரு ஜேர்னி போகிறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு மூவியாக மேக் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மொமெண்ட் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்றது தெரியாது. பட் அவங்களோட ஜேர்னி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். லைக் அனகொண்டா அப்படின்ற ஒரு மூவி வந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த மூவியாக இருக்கட்டும், லைஃப் ஆஃப் பையாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே ஒரு அட்வென்ச்சரஸான ஜேர்னி போவாங்க. தென் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்லேயே நிறைய மூவிஸ் இருக்குது இல்லையா? லைக் கனாவா இருக்கட்டும், இல்லை பிகில் இந்த மாதிரி மூவிஸ்
மூவிஸ்ல எல்லாமே அவங்க ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டடா எடுக்கக்கூடிய மூவிஸ். இதில எல்லாமே அவங்க அத்லெட்டிக் ஸ்ட்ரகிள் அவங்களோட வெற்றிய நோக்கி அவங்க பயணிக்கும்போது எவ்வளோ ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத, ஒரு அத்லட்டோட லைஃப் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்ளோ ஜான்ராஸ் இருக்கு. இது போக இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்ட்ஸ், மாடர்ன் ரைட்டர்ஸ், மாடர்ன் ஃபில்ம் மேக்கர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹைபிரிட் மூவிஸ் எடுக்குறாங்க. விச் மீன்ஸ் ஜான்ராஸ வந்து கம்பைன் பண்றாங்க. ஆக்ஷன் காமெடியா இருக்கட்டும், சயின்டிஃபிக் ஹாரரா இருக்கட்டும், ரொமான்டிக் ட்ராமாவா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ஜான்ராஸையும் கம்பைன் பண்ணி எடுக்கக்கூடிய மூவிஸ வந்து பிரசன்ட் பண்றாங்க. மேஜர் கேட்டகரீஸ வச்சுட்டு சப் ஜான்ராஸ் கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கிரியேட் பண்றது மூலமா நெறைய ஜான்ராஸ், நெறைய எமோஷன்ஸ ஒண்ணா பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ கன்டெம்பரரி ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து மோஸ்ட்டா அவங்க ப்ரிஃபர் பண்றது ஜான்ராஸ் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி பிரசன்ட் பண்ணணும் அப்படின்றத அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒரு யூனிக் நரேட்டிவ் ஸ்டைல வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஃபிலிம் ஜான்ராஸோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வரும்போது என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க கொஞ்சம் எலாபரேட்டா அந்த எஸ்ஸேய வந்து பிரசன்ட் பண்ணுங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.